உங்கள் அப்பா வந்து சின்ன பிள்ளையில உங்கள்கிட்ட சொல்கிறார், நீ இன்னைக்கு வந்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினேன்னா நான் உனக்கு சாக்லேட் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டா, நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க, ரிப்போர்ட் கார்டு வாங்குறீங்க, ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டீங்க. இப்போ அப்பா வந்து நமக்கு வாங்கி தருவாரா வாங்கி தரமாட்டாரான்னு சந்தேகம் இருக்குமா உங்களுக்கு? நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு முழு நாளும் அப்பா செய்வாரா, சொன்னதை செய்வாரா, எனக்கு வாங்கி தருவாரா அப்படின்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கிறீங்களா? சாயந்தரம் வீட்டுக்கு போனால் அப்பா வாங்கி தருவாரா தரமாட்டாரான்னு யோசிச்சிருக்கிறீங்களா? ஏன் யோசிக்கலை? ஏன்? அவர் உங்கள் அப்பா, புரியுதா? இன்னொரு மூணாவது மனுஷன் அங்கிள் எவராச்சும் வந்திருப்பாரு, பாப்பா பாட்டு பாடு, அடுத்த தடவை நான் வரும்போது உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன்னு பாரு. அந்த பிள்ளையும் பாவம் நம்பி பாட்டு பாடும். பாட்டு பாடிட்டு அந்த அங்கிள் போனாருன்னா வீட்டை விட்டு வெளியில் போனோடனே காத்தோட போயிடும் அவர் சொன்னது. இல்லைங்க, அடுத்த தடவை வரும்போது வாங்கிட்டு வர மாட்டார். அதான் அந்த பிள்ளை நம்ப முடியாது யாரையும். ஆனால் தகப்பன் சொல்லிட்டாரு அப்படின்னா என்ன செய்வோம்? அந்த புள்ள வந்து சந்தேகமே படாது. வழங்குதா? இன்னைக்கு நம்ம நல்லா கவனிங்க. நம்ம யாரை நம்பி இருக்கிறோம் என்றால், we have trusted in God our Father.